ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சைடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வோம். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் வாயில் லைட்டாக நம்ம டச் பண்ண உடனே அதை ஃபுல்லாக சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு, அப்படியே நாவில் எச்சில் ஊறுற அளவுக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நான் பீட்ரூட் பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது நான் வார்த்தைக்காக சொல்லலை. இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி பண்ணுவீங்க. இப்போ இந்த பீட்ரூட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதனுடைய கலர் மாறும் வரைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். கூடவே 4 வரமிளகாய் எடுத்து 2 கீறி அதையும் எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். வரமிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து, இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினால் போதும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து அதை காய்கறி கட்டரில் கொடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த மாதிரி 2 to 3 நிமிஷம் கையெடுக்காமல் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துட்டு, இது நல்லா வெந்து வரும் வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் இப்போ நம்ம ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு விடுவோம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பீட்ரூட்டு கொஞ்சம் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம முதல்ல உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டினுடைய லெவல் தெரியாமல் நம்ம அதிகமாக சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்ஸு நல்லா வேக விட்டுட்டு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருவோம். இதே போல் தாங்க அப்பப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பீட்ரூட்டு வெந்து வரும் வரைக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நான் இதே போல் ஒரு 3 வாட்டி மூடி போட்டு ஓப்பன் பண்ணியே நான் பீட்ரூட்டை வதக்கி எடுத்தேன். இப்போ எனக்கு பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த பீட்ரூட் ரொம்ப சுவையாக இருக்கிறதுக்கு இதாங்க முக்கியமாக நம்ம சேர்க்க போகிற பொருள். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி மேலே தூவிக்கணும். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது 3யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வெங்காயம் சேர்க்கும் போது பீட்ரூட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான ரொம்ப சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்க இந்த பீட்ரூட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.